ஸோ ஃபஸ்ட்டு ஓடி ஆப்கானிஸ்தான் கூட முடிஞ்சிச்சு. கில்லு வழக்கம்போல சம்பவம் தான். ஃபுல் டிடி டீமே இறக்கிட்டானுங்க. ஃபஸ்ட்டு சிஎஸ்கே டீம் வந்தது. அப்புறம் மும்பை டீம் ஆச்சு. இப்போ போயும் ஒரு தண்டத்தை கையில் கொடுத்துட்டாங்க. ஒரு தண்டை கோச்சு, ஒரு தண்டை செலக்டர். அவன் ரன் அடிக்கணுங்கிறதுக்காக ரோஹித் சர்மா கோலி தூக்கணுங்கிறதுக்காக ரோஹித் சர்மாவை ரன் அவுட் பண்ணி விட்டு இதில் பாதி பேர் அவங்க சப்போர்ட்டு வேறு கில்லுக்கு. ரோஹித் சர்மா அடிக்க விடலன்னா டீம் விட்டு தூக்கிடலாம். கோலி இன்ஜுரி ஆடலன்னு சொல்லி டீம் விட்டு தூக்கிடலாம். பிளான் பிரசீத் கிருஷ்ணாவில் என்ன கழட்டிட்டான் டீம் வச்சுருக்காங்க. அதுக்கு பிரின்சியாவே ஆட வைக்கலாம். இவ்வளோ கேவலமாக டீமை பண்ணிவிட்டு எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. 300 பிளாரோ ஃபஸ்ட்டு போய் விக்கெட் எடுத்துட்டாங்க. இவன் பாருங்க அடிச்சுட்டு கடைசி வரைக்கும் இருந்துச்சு, நல்லா பேர் வாங்கிட்டானா. ரன் அவுட் பண்ணதுக்கு என்னாச்சுன்னு கேட்டால் அதுக்கு ஒரு கொஸ்டின் பதில் வேறு. பார்ப்போம். செகண்ட் தேர்டு ஓடி இருக்குது நாளைக்கு. செகண்ட் ஓடி பார்ப்போம். சத்தியமாக கில்லு அசித் ராணா அவர் இன்ஜுரி ஆனாலும் அவர் மட்டும் டொமஸ்டிக் ஆடாமல் வருவார். கில்லு என்னால் டொமஸ்டிக் ஆடாமல் பெர்ஃபார்ம் பண்ணாலும் திரும்பி வந்துடுவான். ஆனால் ஷமி எடுக்க மாட்டாங்க. டொமஸ்டிக் ஆனாலுமே புவனேஸ்வரும் எடுக்க மாட்டானுங்க. புவனேஸ்வர் அப்படி ஐபிஎல் நல்லா போட்டுன்னு அவனோட அசித் ராணா தான் ஏஷியா கேம்லேருந்து இங்கிலாந்து T20 எடுப்பாங்களாம். சவுத் ஆஃப்ரிக்கா இதில் எடுக்க ஓடிஐ ஸ்குவாடில் கூட எடுக்க மாட்டாங்க. இப்போ அவன் அவ்வளோதான் முடிஞ்சு. ஜெயந்த் யாதவ் நமக்கு இருந்ததே மறந்துட்டாங்க. மனிஷ் பாண்டே மறந்தாச்சு. பல பிளேயர்ஸை கழட்டி விட்டாச்சு. வைபவ் சூரியவன்சி இந்தியா ஒழுங்காகவும் ஆடுறதில்ல. அதுக்கு பதிலாக ரஜத் படியார T20 டீமில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். கழட்டி விட்டீங்க. நல்ல பேரை கொண்டு வாங்க. சின்ன பையனை தூக்கிட்டு வந்து போட்டு அதுவே ஃப்ராட் பண்ணணும். அவனை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும். இந்த அஜித் கார்கர் பண்ணுற ஃப்ராடுத்தனத்துக்கு, கம்பீர் பண்ணுற ஃப்ராடுத்தனத்துக்கு இந்தியா என்ன ஆகுன்னு தெரியல. ஓகோவோ ரிட்டையர்ட் ஆக வைக்கணுங்கிற பிளான்லேயே 2 பேர் இருக்காங்க. என்ன நடக்கும் தெரியல, பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் எண்டுக்குள்ளே தெரிஞ்சிடும். ரிட்டையர்ட் ஆக வச்சுட்டு நிஷான் கிஷனையும் வேறு யாரையெல்லாம் உள்ளே எடுத்து வச்சுட்டு அர்ஷித் ராணாவை கூடிய சீக்கிரம் வைஸ் கேப்டன் ஆக்கிடுவாங்க. பார்ப்போம். அவன் மட்டும் இன்ஜுரி ஆகிட்டே இருக்கணும், வரவே கூடாது. அப்போ தான் இந்தியா டீமுக்கு நல்லது.